விஜய் அவர்கள் அந்த கரூர்ல அவருடைய பரப்புரையின் போது 41 உயிர்கள் பலியானாங்க. அதை சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி கோர்ட் தலைமையிலே விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. இப்போ ஒரு புதிய திருப்பமாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. என்னன்னா, விஜய் அவர்கள் பரப்புரைக்காக செல்லக்கூடிய அந்த கூட்டத்தை தன்னுடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்திற்கு பயன்படுத்துகிறார். ட்ரோன்கள் எல்லாமே படத்திற்கு ஷூட்டிங் எடுப்பதற்காக தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவல் வந்திருக்கிறது. அதை எஸ்ஐடி விசாரணை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்த உடனேயே எஸ்ஐடிக்கு தடை கேட்டு உச்சநீதிமன்றத்தில் தாவேகா சார்பாக ஆதவ அர்ஜுனா மனு போட்டதையும் பார்க்க முடிஞ்சுச்சு. அதுல ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இது எப்படி 2யும் இணைச்சு பார்ப்பதா? இல்ல ஜனநாயகன் படத்திற்கு உண்மையிலேயே அவங்க ஷூட்டிங் எடுத்தாங்களா? ஏன் எஸ்ஐடி அசராக்கருக்குடைய அந்த விசாரணை வேணான்னு இவங்க நினைக்கிறாங்க? உங்களுடைய பார்வை என்ன? இல்ல ஒரு 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 நம்ம ரிமைண்ட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது இவங்களுடைய பரப்புரையில இவ்வளவு பிரச்சனைகள் முதல்ல இருந்தே, நான் சொல்றது மாநாடு பிரச்சனையில இருந்தே வரும்போதே, ஆக்சுவலா இந்த பரப்புரைக்கு கோர்ட்டு தான் அனுமதி கொடுத்தது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, காவல்துறை அனுமதி தரல, அது தரல, இது தரல. ஆக்சுவலா இதோட அனுமதி கொடுத்ததே மதுரை உயர் நீதிமன்றம் தான். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தான் இதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. சில நிபந்தனைகளோட அனுமதி கொடுத்தாங்க. பாயிண்ட் நம்பர் 1. அதுக்கு அந்த அனுமதிகள் எல்லாம் மீறப்பட்டு, அந்த அனுமதிகள் எதையுமே முறையாக கடைபிடிக்காமல் இவர் தாண்டோடித்தனமாக சென்றதனால்தான் கோர்ட்டே இப்போ ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்கு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன். இதுவும் இதுக்கும் அரசுக்கு கூட சம்பந்தம் கிடையாது. நான் சொன்ன நிபந்தனை நீ எதுவுமே ஃபாலோ பண்ணல, நான் சொன்ன நிபந்தனைகள் நீ எதுவுமே கட்டுப்படல, உன் தொண்டர்கள் கட்டுப்படல, உன் ரசிகர்களை நீ கட்டுப்படுத்தல. அப்போ அது என்னன்னு சொல்லிட்டு உனக்கும் சந்தேகம் இருக்கு, எனக்கும் சந்தேகம் இருக்கு. அப்போ இந்த சந்தேகத்தை நானும் தீர்த்துக்கணும், நீயும் தீர்த்துக்கணும். அப்ப இது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கோர்ட் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், ஒரு சிறப்பு புலனாய்வு குழு கோர்ட் வைக்குது. இதுல விஜய்க்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஏன்னா கோர்ட் தான் அனுமதி கொடுத்தது. கோர்ட்டு கிட்ட திரும்ப போயிருக்கா. அப்படி கோர்ட் என்ன சொல்லுது, சரிப்பா பிரச்சனை இருக்குன்னு நீயும் சொல்ற, பிரச்சனை இருக்குன்னு நானும் யோசிக்கிறேன், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போல சொல்லிட்டு பண்ணியிருக்கு. இதை எதிர்த்து ஆதவ அர்ஜுனா டெல்லிக்கு ஓட வேண்டிய அவசியம் எங்க வருது? அப்ப இவங்களுக்கு பிரச்சனை இவங்க முறையா நடத்தாத கூட்டத்திலயா, இல்லனா இவங்க அங்க பண்ண தில்லு முள்ளு எல்லாம் வெளியே வந்துருங்கிற பயத்திலையா? பாயிண்ட் அங்கதான். ஏன்னா இதுவரை நாம ஒரு கோணத்துல பார்த்துட்டு வந்தோம். அதாவது கட்டுக்கடங்காத கூட்டம், கட்டுப்படுத்த முடியாத கூட்டம், இவரால் கட்டுப்படுத்த இயலாமை, இந்த விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். இதனால ஒரு 41 அப்பாவி உயிருங்க, அது அவருடைய ரசிகர் கூட்டம் இதெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு அப்பாவி 41 உயிர் என்னன்னே தெரியாம செத்து போச்சு. எதுக்காக சாகுறோன்னே தெரியாம செத்து போச்சு. அதுல நாம பார்த்தது கூரையில இருந்து சில பேர் உள்ள விழுந்திருக்காங்க, மரக்கலையில உடைச்சு கீழே விழுந்திருக்காங்க. அந்த மாதிரி விழும்போதே போன தடவை ஒரு 10 அன்னைக்கு சம்பவம் அன்னைக்கு நம்ம பேசணும், அன்னைக்கு நம்ம இதை பத்தி பேசணும். பட் இப்ப ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட இவங்க பறக்க விட்ட 63 ட்ரோன், அந்த 63 ட்ரோன் கேமராவும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட மாட்டுச்சுன்னா, அதே மாதிரி இவர்களுடைய காரில் இருக்கிற வெளியே இருக்கிற சிசிடிவி, உள்ள இருக்கிற சிசிடிவி, இந்த வெளியே உள்ள இருக்கிற சிசிடிவி அவங்க கிட்ட மாட்டுச்சுன்னா என்ன ஆகுங்கிற பயம் ஆதவ அர்ஜுனா கிட்டையும் விஜய் கிட்டையும் அவர் தாவேகா கிட்டையும் நல்லா தெரியுது. ரீசன் எனக்கு தெரிஞ்சு, யாசிர் ஊடகத்துல இருக்கீங்க, எனக்கு அதை பத்தி விவரமா தெரியல, நீங்களே சொல்லலாம். தமிழ்நாட்டுல ஒரு 20 ஊடகம் இருக்குமா யாசிர், வீடியோ ஊடகம், அதாவது ட்ரோன் பறக்கிற வரையும் இது உள்ள இருக்குங்களா? அதே மாதிரி நம்ம இந்திய ஊடகங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு 10 ஊடகம் இருக்குமா? மொத்தம் ஒரு 30 ஊடகம் இருக்குமா? 63 ஊடகம். 30 அது எடுத்துருங்க, 30 எடுத்துருங்க. 63ல 33 ட்ரோன் கேமரா யாரோடது? அந்த 1 கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள இடத்துக்கு எதுக்கு 33 கேமரா நீங்க ஷூட் பண்றீங்க? ஷூட் பண்றதுக்கான காரணம் என்ன? என்னன்னா, இப்போ நாம இதுவரை இந்த 12 நாள்ல நாம பார்த்த ஒரு சில காட்சிகளே பதபதைக்க வைக்குது. அதுவும் நேற்று நினைக்கிறேன், நேற்று காலையில முந்தின நாள் நைட்டோ ஒரு வீடியோ வந்துச்சு. உண்மையிலேயே மனசு நொந்து நான் அழுதேன். காரணம், கீழே வாய் பேச முடியாத ஒரு பொண்ணு அதுக்கு சைகையால காட்டுது, இங்க சாவுறாங்க, இது பண்ற சைகை, அது புதுசா வந்திருக்கு.
கீழே ஒரு தம்பி வந்து கத்துறான், அலறான், அண்ணா அண்ணா. அது கீழே அது 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 இப்ப நேத்து வந்திருக்கு. இந்த வீடியோ காட்சிகளே நம்மள பார்த்து பதபதைக்க வச்சுனா 63 இல்ல, நான் சொல்றேன் இவங்களுடைய 33 ட்ரோன்ல வந்துக்கிற காட்சிகள் என்ன ஆகும்? அப்ப அந்த காட்சிகள்ல மிகச்சிறப்பான மிக தரமான உண்மைகள் இருக்கும் இல்லையா? என்ன நடந்தது, சம்பவம் என்னங்கிற அந்த ட்ரோன் சுத்தி சுத்தி கண்டிப்பா படம் எடுத்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு உள்ள அந்த இன்கேஸ் உள்ள அந்த வேகனுக்கு உள்ள வந்து கண்காணிக்கிற ஆளா இருந்தாக்கா, சில சமயங்கள்ல ஒரு ஒரு எதிர்பாராத விஷயம் வேற நடந்தாக்கா, அந்த ட்ரோன் மூலமா அதெல்லாம் கேப்சர் பண்ணிருக்கலாம். அந்த அந்த கேப்சர் பண்ண விஷயங்கள்லாம் அந்த டேட்டாலாம் அங்க இருக்கா. அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குதுன்னா, எஸ்ஐடில அது கிடைச்சதுன்னா, தாவேகா மட்டும் இல்ல, விஜய் மட்டும் இல்ல, விஜயுடைய முழு பிம்பமும் உடையும். அவருடைய அரசியல் வாழ்க்கை மட்டும் இல்ல, அவருடைய சினிமா வாழ்க்கையே சிதையும். காரணம் என்னன்னா, ஜனநாயகன் படத்துல ஒரு சில இடங்களுக்காக, ஒரு சில ப்ரோமோக்காக, ஒரு சில இவருடைய அரசியல் பிரவேசத்துல இவர் பெரிய ஆளா அந்த இதை வந்து ப்ராபகேட் பண்றதுக்காக சில பார்ட் ஆஃப் சீன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கரூர்ல மட்டும் இல்ல, நாமக்கல்ல நடந்திருக்கலாம், நாகப்பட்டினத்தில் நடந்திருக்கலாம், திருச்சியில் நடந்திருக்கலாம், பெரம்பலூர் நடந்திருக்கலாம். அது எல்லாத்தையும் கிளப் பண்ணி கொலாஜ் மாதிரி ஒரு இதை போட்டு அவங்க ட்ரை பண்ணிருக்கலாம். அந்த கொலாஜ்ல கரூர் விஷயத்த மிக பிரம்மாண்டமா காட்டணுங்கிறதுக்காக, அவர் பாடின பாட்டு இதெல்லாம் காட்டணுங்கிறதுக்காக 63 ட்ரோன் யூஸ் பண்ணிருக்கலாம். அப்போ இந்த 63 ட்ரோன்ல நான் சொன்ன மாதிரியே என்னோட ஸ்பெகுலேஷன்ல எடுத்துக்கோங்களேன், 33 கழிச்சிருங்க, 30 ட்ரோனுடைய ஃபுட்டேஜ் மாட்டினா போதும், எதுக்குன்னு இல்ல, அதுல இருக்கும் இவங்க கட்டமைத்த கதைகள்லாம் இருக்கு இல்லையா, இவங்க சொன்ன பொய்கள்லாம் இருக்கு இல்லையா, உள்ள ஆட்கள் வந்தாங்க, கழுத்தை நெரிச்சாங்க, கத்தியால குத்துனாங்க, குழந்தைங்க கழுத்தை திருப்புனாங்க, ஸ்ப்ரே அடிச்சாங்க, ஆசிட் தூக்குனாங்க, இவங்க கட்டமைத்த அவ்வளவுமே அந்த ட்ரோன் ஃபுட்டேஜ்ல உடைஞ்சுப்போம். அந்த பயம் தான் ஆதவ அர்ஜுனாங்கிற ஒரு நபர் டெல்லியில போய் உட்கார்ந்து இருக்கிறாரு மண்டிட்டு. அப்ப இது எவ்வளவு பெரிய ஆபத்து. உதாரணமா நான் கூட என்னுடைய சமூக வலைதளத்தை போட்டேன். 1993 ஏழை ஜாதின்னு ஒரு படம் விஜயகாந்த் அவர்கள் எடுத்தாருங்க. அவருடைய அம்மா வந்து வீட்டுல இருந்து அவரை வந்து வெளியே போக சொல்லிடுவாங்க. வெளியே வரும்போது மக்களோட சேர்ந்து அவர் வர்ற மாதிரி ஒரு பாட்டு வரும். இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்ல, ஆடிடா சின்ன தம்பின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல வந்து விஜயகாந்த் அவர்கள் உண்மையிலேயே வந்து வெளியே வந்து ரோட்ல வந்து நடந்தார். அதை அப்படியே வந்து அவங்க ஷூட் பண்ணாங்க. இது எனக்கு அப்போ 12 வயசுங்க. நான் அதை பார்த்து இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த காலத்துல பெரிய விஷயமா பேசப்பட்டது. ஆனா விஜயகாந்த் அவர்கள் அதுல வந்து அப்படியே வருவாரு, கூட மக்கள் வருவாங்க, இத வந்து கேப்சர் பண்ணி அப்படியே அந்த மூவில போட்டிருப்பாங்க. இதுக்கும் அந்த ப்ரீவியஸ் சீனுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காதுங்க. அந்த பாட்டுக்கும் அந்த ப்ரீவியஸ் சீனுக்கும் சம்பந்தம் இருக்காது. அவரு பாட்டுக்கு வெளியே வர மாதிரி இருக்கும், ரோட்ல வர மாதிரி இருக்கும், நடக்கிற மாதிரி இருக்கும், மக்கள் கிட்ட எல்லாம் சேர்ற மாதிரி இருக்கும், பேசுற மாதிரி, கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும், இப்படியே வந்துட்டு இருக்கும். இந்த ஃபார்முலாவை விஜய் அவர்கள் இப்படி ஃபாலோ பண்ணிருக்கலாம். இவருக்கு வந்து விஜயகாந்த் மாதிரி ரோட்ல இறங்கி இறங்கி நடக்க, மக்களை பார்க்க தைரியம் கிடையாது, அந்த துணிச்சல் எல்லாம் கிடையாது, அந்த பக்குவமும் கிடையாது. புரியுதுங்களா? அவ்வளவு மக்கள் சார்ந்த சிந்தனை இல்லாத ஆளு. ஏன்னா அப்படி இருந்த ஆளா இருந்தாக்கா அன்னைக்கு கண் முன்னாடி ஒரு 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 பையனை வந்து தூக்கிட்டு போறாங்க, அங்க இருந்து மேல இருந்து குதிச்சிருப்பார், குதிச்சு கீழே வந்திருப்பார். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாலேயே ஒரு அரசியல் தலைவர் 60 பவுன்சர் 60 ட்ரோனோட சுத்துற இவர் மட்டும்தான். 60 பவுன்சருங்க, 60 ட்ரோனு. இவரு பாதுகாப்புக்காக, ஆக்சுவலா இவரை சுத்தி இருக்கிறவங்க தான் பாதுகாப்பு வேணும். ஆனா இவரு பாதுகாப்புக்காக இத்தனை ட்ரோன் இத்தனை பவுன்சர் சுத்துற ஒரே அரசியல் தலைவர் இவரு தான். அப்போ இவ்வளவு கொடுமையான ஒரு ஆள் தன்னுடைய இந்த பிரச்சாரத்தை டிசம்பர்ல வர வேண்டியதை முன்கூட்டியே கரூர்ல இப்ப செப்டம்பர்ல வச்சு, செப்டம்பர்ல அந்த காரணத்தை காட்டி, ஏன்னா இது சம்டைம்ஸ் வந்து இந்த படம் பொங்கலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அவ்வளவு சீக்கிரமா இத பண்ணி இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு சினிமா இதை வந்து காமிக்கணுங்கிற ஒரு ஆதங்கத்துல இருக்கக்கூடியவரை என்னன்னு சொல்றது. அப்போ இவருடைய இந்த ஆசைக்காக நாம இழந்தது 41 பேரை. இதே விஷயம் அவங்க கேட்ட மாதிரி அமராவதி ஆத்து பாலத்துக்கிட்ட விட்டுருந்தா நாட்டுல 1000 பேர் இறந்திருக்க சான்ஸ் இருக்குங்க. 60 ட்ரோன்ல அதெல்லாம் வந்து போட்டோ போட்டு காமிப்பாரா?
எவ்வளவு பெரிய கொடுமை இது. இத வந்து என்னன்னா, இன்னும் வந்து ஒரு மனசு ஏற்காத ஒரே விஷயம், ஒரு டாக்டரா சொல்றேன். அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல் அலங்கோலப்பட்டிருந்தது. இன்னமும் மருத்துவமனையில இருக்காங்க. 12 நாளா கரூர் மருத்துவமனையில், நாமக்கல் மருத்துவமனையிலும் இன்னமும் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவர் ரசிகர்களா, பொதுமக்களா செகண்டரி. தட் இஸ் செகண்டரி. இவர் போனதுனால இவரால் பாதிக்கப்பட்டு இன்னமும் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை கூட இவங்க கட்சி சார்பா ஒருத்தர் கூட பார்க்கலங்க. ஒரு ஆள் பார்க்கல. 38 கட்சியோட தலைவர் போய் பார்த்திருக்காங்க. ஒரே ஒரு கட்சி தலைவர் தவிர, கட்சி தலைவர் கூட விடுங்க. கட்சியில இருந்து ஒருத்தரும் போய் பார்க்கல. இவ்வளவு பெரிய கோபத்துக்கு காரணம் வந்து அவர் அனுமதி கேட்டிருக்கிறார். அந்த அனுமதி இன்னும் கிடைக்கல அப்படின்ற பார்வையை தொடர்ச்சியா வச்சாங்க. நேற்றைக்கு கூட டிஜிபி கிட்ட ஒரு மெயில் அனுப்பி, அது போல உங்களுடைய வழக்கறிஞரே போய் டிஜிபி ஆபீஸ்லயும் போய் மனுவை கொடுத்திருக்கிறார். உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அரசாங்கம் அந்த பாதுகாப்புல கொடுத்தா உடனே அவர் கரூர் போயிருவார்ல. அவருடைய பார்வை அப்படித்தானே வைக்கிறார். எனக்கு ஒரு சந்தேகம் யாசிர். நீங்க என்னோட கரெக்டா ஃபாலோ பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய வேலை பளு நான் ஃபாலோ பண்ணாம இருக்கலாம். கோர்ட்ல இவங்க அது கேட்டாங்களா யாசிர்? ஒரு செப்பரேட் அஃபிடவிட் போட்டாங்களா? ஹைகோர்ட்ல இவங்க போனாங்க இல்லையா? இவங்க அஃபிடவிட்டோட செப்பரேட்டா இல்ல ஒரு பிரேயர் செப்பரேட்டா இவங்க எங்களை ஒரு நேம் எல்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு 20 பேர் மென்ஷன் பண்ணி கட்சியுடைய ஹைரார்கி தலைவர்ல இருந்து கரூருடைய மாநகர பொறுப்பு இருக்கிறவங்கள வரையும் இல்லைன்னா மருத்துவ டீம் எல்லாரையும் ஒரு நேம் ஒரு 20-25 பேரை போட்டு இவங்களை எல்லாம் அரசு சார்பா கோர்ட் எங்களுக்கு வந்து டைரக்ஷன் கொடுங்க, நாங்க வந்து நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் போய் ஆகணும், எங்களுக்கு அவசரம் கேட்டாங்களா? உங்களுக்கு ஏதாவது அது மாதிரி ஏதாவது இது இருக்கா, செய்தி இருக்கா? இல்ல. அவங்களுக்கு அந்த எண்ணமே இல்லைங்க. எண்ணம் இருந்தாதானங்க கேட்பாங்க. கோர்ட்ல இப்ப இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் இருக்குதுன்னா, உங்களால போக முடியாத நிர்பந்தம் எனக்கு தெரிஞ்ச ஆன் டே செக் 2 கோர்ட்டுக்கு போயிருப்பாரு விஜய். நான் போகணுங்க, என்ன இந்த மாதிரி வந்து அனுப்பி விட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க, நான் போய் ஆகணுங்க, என் மக்களை நான் போய் பார்க்கணுங்க, என் நண்பா நண்பீச நான் போய் பார்க்கணும், போயிருக்கணும். அது போகாத போதே தெரியுது இவங்க எதுக்கு போனாங்க நீதிபதி வீட்டுக்கு. அன்னைக்கு அடுத்த நாள் காலை எதுக்கு போனாங்க ஞாபகப்படுத்தி பாருங்க. வேற எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு போனாங்க. கரூர் மக்களை போய் பார்க்கணும்னு போல, 12 நாளா போகல. இதுல ஏதோ சதி இருக்கு, நடவடிக்கை தான் போனாங்களே தவிர, அவங்களை காப்பாத்திக்கணும்னு தான் போனாங்களே தவிர, தன்னை காப்பாத்திக்கணும், தன்னை சுத்தி இருக்கிறவங்களை காப்பாத்திக்கணும், தன்னை சுத்தி இருக்கிறவங்க தனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு போனாரே தவிர, கரூர் மக்களை பார்க்கணும்னு இதுவரை விஜய் ஒரு அஃபிடவிட்டோ பிரேயரோ கொடுத்திருக்காரா? இல்ல. பாயிண்ட் இதுதான். அப்போ நீங்க அனுமதி இல்ல அனுமதி இல்ல அனுமதி இல்லன்னு இந்த 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 வீண் இத பிரச்சாரத்தை பரப்புரையை பண்றதுக்கு பதில் லீகலா போய் அப்ரோச் பண்றதா கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க இல்லையா? யாரு இல்லைன்னு சொல்லுவாங்க? எனக்கு தெரிஞ்சு ஜனநாயக நாட்டுல அப்படி மறுக்கிறதுக்கான எந்த நீதிபதியும் இல்ல. இம்மிடியா கொடுத்திருப்பாங்க. அது எப்படி நீங்க போக முடியாது சொல்லிருக்கலாம்? போங்க, நீங்க நாளைக்கு ஓட்டு டெவலப் பண்றது சொல்லியிருப்பாங்க. நீங்க கேட்காத ஒரு விஷயம், உங்களுக்கு எண்ணமே இல்ல சார். அந்த எண்ணமே முதல்ல உங்களுக்கு இல்ல. அந்த எண்ணம் இருந்தா தானே உங்களுக்கு அந்த ஆசை வரும். எப்படி வரும் உங்களுக்கு? நீங்க தான் முடிச்சு விட்டு வந்துட்டே இருந்தீங்களே, யாராவது வருவானா? நீங்க சொல்வதை போல மடப்புறம் அஜித்குமார் அவர்களுடைய வீட்டுக்கு போகும்போதும் இவர் இது போன்ற அனுமதியெல்லாம் கேட்ட மாதிரி தெரியல. நேரடியாக போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு போராட்டத்தையும் பண்ணார். அது போன்ற இதுலயும் பண்ணிருக்கலாமே. ஏன் இப்போ வந்து அவர் கரூர் போவதற்கு சில கட்டுப்பாடுகள் எல்லாம் எனக்கு வந்து பண்ணி கொடுங்க அப்படின்ற ஆஃபர் எல்லாம் கேட்டிருக்கிறாரு டிஜிபி கிட்ட அப்படின்ற சில தகவல்கள் தான் சோசியல் மீடியால பரவிக்கிட்டு இருக்கு. அது 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 யோசிச்சு பாருங்க. இப்ப இன்கேஸ் வந்து நான் சொன்ன மாதிரி அவர் போறதா இருந்தாக்கா, சுப்ரீம் கோர்ட்லயும் ஹை கோர்ட்லயும் இவ்வளவு பெரிய ஒரு பிரஷர் கொடுக்கிற ஆட்களை வைத்திருக்கக்கூடிய விஜய் அப்படித்தானே? சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அடுத்த நாளே இப்ப அப்ரோச் பண்ற அளவு இவர்கிட்ட ஆள் பலமோ படை பலமோ அந்த பலமும் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய விஜய் வந்து எனக்கு தெரிந்து இந்நேரம் கரூர்ல முகாமிட்டு ஒரு வாரம் இருந்திருக்கலாம். அது செய்யாம நான் போகணும்னா ஒரு கல்யாண மண்டபத்துல தான் நான் வந்து இதை நடத்துவேன், என் கூட இத்தனை பேர் வருவாங்க, இத்தனை பேர் மட்டும் தான் வரணும், ஏர்போர்ட்ல நான் போகும்போது யாருமே இருக்கக்கூடாது, யாரும் வரக்கூடாது, யாரும் போகக்கூடாது, என் வாகனம் போற இடத்துல சிக்னலே இருக்கக்கூடாது, கிரீன் காரிடர். அதாவது யாசிர் ஒரு டாக்டரா சொல்றேனே, கிரீன் காரிடர் ஏன் தெரியுமா வந்துச்சு?
அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு சில இடங்கள்ல அவர் போகும்போது ஸ்பீட் பிரேக்கர்ல அந்த காலத்துல எடுப்பாங்க. நான் சொல்றது 90 இல்ல 91 கிடையாது, 2001க்கு அப்புறம். 2001க்கு அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா எங்கேயா வந்தாக்கா ஸ்பீட் பிரேக்கர் இருக்காது, பேரிகேட் இருக்காது, அவங்க போறதுக்கான வழி அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. இது வரலாறு. அது பெருசா பிரச்சனையான பிறகு அப்படி பண்ணல. பட் இது என்ன ஆச்சுன்னா, ஆர்கன் டொனேஷன் வரும்போது, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு இன்னொரு பேஷண்ட்டுடைய ஆர்கன் மாத்தும் போது கிரீன் கார்டர் போடும். கிரீன் கார்டர்னா என்னன்னா, அதாவது எந்த தடையுமே இருக்கக்கூடாது, ரெட்டே இருக்கக்கூடாது. அதாவது பேரிகேடோ ஒரு ரோட்ல எந்த விதமான தடையோ சிக்னலோ எதுவுமே இருக்கக்கூடாது. டைரக்டா அந்த இடத்துக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் ஆர்கனை எடுத்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போய் ரீச் பண்ற அளவு ஒரு இதை கொடுப்பாங்க. இவரு அத கேட்கிறாருங்க, கிரீன் கார்டர் தாங்கன்னு. எதுக்கு உங்களுக்கு நீ அதாவது பிரசிடென்ட் வந்தாலே கிரீன் கார்டு போட மாட்டாங்க. நான் சொல்றது இந்தியன் பிரசிடென்ட் இல்ல, அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்தாலே கிரீன் கார்டு போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவரு இந்த நாட்டுடைய சட்டத்தை மதிச்சு போய் ஆகணும். இத நாட்டுடைய ஒரு சில விஷயங்களை அவர் மதிச்சுதான் ஆகணும். இதுதான் டெமோக்ரஸி. இது இல்லாம நான் வந்து அப்படிதான் வருவேன்னு சொல்லும் போதே தெரியுது உங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய எண்ணம் இல்லை. நீங்க அந்த எண்ணம் இல்லாம தான் இதெல்லாம் கேக்குறீங்க. நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தா 10 நாள் முன்னாடியே கேட்டிருப்பீங்க. 10 நாளுக்கு அப்புறம் ஆற போட்டு ஊற போட்டு ஒரு விஷயத்தை ஒண்ணுமே இல்லாம ஆக்கி அந்த மக்கள் கிட்ட, அதாவது வீடியோ மாடல் ஆட்சி, வீடியோ கால் மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியை வந்து மேடையே ஏளனப்படுத்திய இதே விஜய் நான் வீடியோ கால்ல பேசுனேங்கிறாரு. எந்த சாட்சியும் இல்லை. 20 லட்சம் ரூபாய் தருவேன்னாரு. எந்த சாட்சியும் இல்லை. 12 நாள் ஆச்சு. எந்த சாட்சியும் எந்த விதமான வெளியே ஆன் டாப் ஆஃப் திஸ் இப்ப என்ன சொல்றாருன்னா, நான் வருவேன், என் வண்டி மட்டும் தான் போகணும், ஒரு மண்டபத்துல தான் இருப்பேன், இவ்வளவு பேர் மட்டும் தான் உள்ள இருக்கணும். இதெல்லாம் யார தெரியுமா மிஸ்டர் விஜய் அவமானப்படுத்துறீங்க? உங்க ரசிகர்களாகிய உங்க தொண்டர்களை அவமானப்படுத்துறீங்க. உங்களுக்காக வந்து உயிரை விட்டான் பாத்தீங்கன்னா 41 பேரு. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப இருப்பான் இல்லையா, அவனுடைய நண்பர்கள்லாம் இருப்பான் இல்லையா, அப்பா அம்மா அக்கா தங்கச்சி மாமா மச்சான் எல்லாம் இருப்பான் இல்லையா, அவன் தன்னைத்தானே அவன் வந்து வருந்திக்குவான். இப்படி ஒரு ஆளுக்காகடா நம்ம போய் நின்னோம்னு சொல்லிட்டு அவனை எல்லாம் நீங்க கேவலப்படுத்திருக்கீங்க. ஆக்சுவலா நீங்க யாரு வேண்டுமானாலும் வரலாம், நான் எல்லாரையும் சந்திக்க தயாரா இருக்கேன்னு சொல்லக்கூடாது. நான் எல்லாரையும் சந்திக்கணும், கரூர் மக்கள் எல்லாரும் சந்திக்கணும், அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு. மிஸ்டர் விஜய்க்கு இது கூட தெரியலன்னா, எனக்கு உண்மையிலேயே சொல்றேன், இந்த மாதிரி ஒரு கட்சியுடைய தலைவர் உலகத்திலே முதல் முறையா ஒரு கட்சி நடத்துறாரு, அதனுடைய விளைவுகள் என்னன்னு சொல்லிட்டு அவருக்கு நிச்சயமாக தெரியும். இன்னொன்னு, இந்த மாதிரி தான் என் ரசிகர்களையும் தொண்டர்கள் நான் சந்திப்பேன் நீங்க முடிவெடுத்தீங்கன்னா, தயவு செய்து எல்லாரையும் பனையூருக்கு வர சொல்லுங்க. இந்த கிரீன் காரிடர்ல போறது, சத்தம் இல்லாம போறது, யாரும் அதாவது கரூர் ஊருக்குள்ள யாரும் இருக்கக்கூடாது. திருச்சி ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அங்க யாரும் வந்து போக கூடாது. அங்கிருந்து வெளியே வருது, நீங்க திரும்ப போறவரை யாருமே அந்த ரோட்ல இருக்க கூடாதுன்னா, யாருக்கு எந்த பிரச்சனையும் வேணாம். வழக்கம் போல எப்படி துப்புரவு பணியாளர்களை கூப்பிட்டு நீங்க பேசுனீங்களோ பனையூர்ல, போராட்டக்காரர்களை கூப்பிட்டு பனையூர்ல பேசுனீங்களோ, அதே மாதிரி எங்களுக்கு எல்லாம் தெரியுதோ தெரியலையோ, நீங்க பனையூர்ல உட்காந்து பண்ணையார் மாதிரி பேசிட்டு போங்க மிஸ்டர் விஜய், தேவையே இல்லை. இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த கட்டுப்பாடுகளை வந்து ரொம்பவுமே, அதாவது நீங்க சொல்றது ஏர்போர்ட்ல யாருமே இருக்கக்கூடாது, கிரீன் காரிடர் வேணும், அதே போல வந்துட்டு அங்க போய் சந்திக்கும் போது யாரும் இருக்கக்கூடாது, மீடியாக்கள் யாரும் சந்திக்க கூடாது, வேக தடைகள் இருக்கக்கூடாது போன்றவை எல்லாம் அதீத கட்டுப்பாடுகளை போல இருப்பதை போல தெரியலையா? ஒருவேளை விஜய் அவர்கள், என்னுடைய பார்வையில நான் கேட்கிறேன், இதற்கு முன்னாடி நெருக்கடியான இடத்தை கேட்டு அதை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை இவரே வச்சாரு. நான் வந்து பெரிய இடம் தான் கேட்டேன், ஆனா நெருக்கடியான இடத்த குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி மாற்றி பேசினார். இப்பவுமே கட்டுப்பாடுகளை இவரே வந்து உருவாக்கி கொண்டு அரசாங்கம் இதெல்லாம் செய்யல, அதனால நான் போக முடியல அப்படின்றத உருவாக்குவதற்காக ஒருவேளை இது போன்ற கட்டுப்பாடுகள் எல்லாம் குடுக்குறாரா? இதெல்லாம் செயல்பாட்டுக்கு வர முடியாத கட்டுப்பாடுகளா இருக்கு. 100% என்னன்னா, இப்போ இவர் வந்து இந்த நான் பர்சனலா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற சில முக்கியமான ஊடகங்களுடைய பங்கு இது ரொம்ப முக்கியம். இவர் வந்து கட்சி ஆரம்பித்ததிலிருந்து இவர் ஒன்னும் மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதி கிடையாது. இவர் வந்து பெரிய போராட்ட வீரர்கள் ஒண்ணும் கிடையாது. தமிழுக்காக அர்ப்பணித்த ஒரு பெரிய தியாகி கிடையாது. ஆனா ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்த பிறகு
தமிழ்நாட்டில் இது ரொம்ப வழக்கம் தான், இல்லைன்னு சொல்லல. அவரை நோக்கியே பல விஷயங்களை இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி அவருடைய பரப்புரை நாட்கள்ல எல்லாம் இவரை மிகப்பெரிய விஷயமா பூதாகரமா காமிக்க ஆரம்பிச்சு, யாரெல்லாம் அங்க போகிறதுக்கு எண்ணம் இல்லையோ அவர்கள் எல்லாம் கூட அங்க வரவழைச்ச இந்த ஊடகங்கள் இருக்கு பாத்தீங்களா, அவர்களுக்கு மீண்டும் தீனி போடுகிறார் விஜய். இந்த பாருங்க, நான் இந்த மாதிரி கேட்டிருக்கேன் பாருங்க, இப்ப பாருங்க எனக்காக திருச்சி ஏர்போர்ட்டே ஃபுல்லா இது பண்ணி வச்சிருப்பாங்க பாருங்க, என் ஃபிளைட் மட்டும் தான் வரும், என் ஃபிளைட் மட்டும் தான் போவோம், வேற எந்த ஃபிளைட்ஸும் இருக்காது பாருங்க, ஆளே இருக்காது பாருங்க. இதெல்லாம் மீண்டும் விஜய்ங்கிற ஒரு பிம்பம் தமிழ்நாட்டில் மிக பெருசு. இத யாருமே தொட்டு கூட பார்க்க முடியாது. இது எப்படி வராரு பாருங்க, எப்படி போறாரு பாருங்க, இந்த மாதிரி ஒரு தலைவர் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல பார்த்தது இல்லைன்னு ஊடகங்கள் பேசும். இந்த ஊடகங்களை இந்த மாதிரி பேச வைப்பதற்காகவும், இது பாஜகவுடைய அஜெண்டாவா இல்லைன்னா பாஜக இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை சொல்ல வைத்து விஜய் சொல்கிறாரா என்ற எண்ணமும் எனக்கு இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிந்து தமிழ்நாடு ஒரு பக்குவப்பட்ட ஒரு பண்பட்ட அரசியல் களம். அந்த மாதிரி அரசியல் களத்துல இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். உதாரணமா எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட எல்லாம் பண்ணது கிடையாது. இந்த மாதிரிப்பட்ட இவர் கேட்கக்கூடிய இந்த சொகுசு எல்லாம் அவங்களும் கேட்டது கிடையாது. மக்களோட ஒன்றி வாழ்ந்தாங்க அவங்க எல்லாம் கூட. பட் இவர் அது இல்லாம தன்னை ஏதோ ஒரு தேவதூதன் மாதிரி இவர் தன்னைத்தானே யோசிக்கிறதும் பண்ணிக்கிறதும் சாதாரணமா ஒரு எந்த பின்புலனும் இல்லாம இதை செய்யவும் முடியாது. அப்ப இது அவர் செய்யறாருன்னா இது ஊடகங்களுக்கும் அவரை சார்ந்த விஷய ஆட்களுக்கும் அவர் போடக்கூடிய தீனி. இந்த மாதிரி தான் நீங்க மக்கள் நாளைக்கு உங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய மக்களை சந்திக்க போறீங்கன்னா அந்த மக்கள் யோசிக்க இப்படித்தான் இவர் சந்திக்க போறாரு. நான் நாளைக்கு இன்கேஸ் இவர் ஓட்டு போட்டுட்டோம், இவர் நாளைக்கு நம்ம ஆட்சி பண்றதுக்கு தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்தாருன்னா இவரை போய் எங்க பாக்குறது? இவர் வரணும்னா தமிழ்நாட்டுல யாருமே இருக்கக்கூடாது. இவர் ஏதாவது ஊருக்கு வரணும்னா அந்த ஊர்ல யாருமே இருக்கக்கூடாது. இவர் ஏதாவது ஒரு மாவட்டத்துக்கு போகணும்னா அந்த மாவட்டத்துல இருக்கிற மக்கள்ல வெளி மாவட்டத்துக்கு அனுப்பி விட்டுறணும். இவர் ஒரு மீட்டிங்க்கு போறாருன்னா அந்த மீட்டிங்ல யாருமே இருக்கக்கூடாது. இப்படி ஒரு விஷயத்தை எனக்கு தெரிஞ்சு உலகத்துல எந்த கட்சியும் யோசிக்க மாட்டாங்க. இது ஒரு டெலியூஷன் ஆஃப் கிராண்டைஸ். நாங்க இதுல சொல்லுவோம் மெடிக்கல் டேர்ம்ல. டெலியூஷன் ஆஃப் கிராண்டைஸ். டெலியூஷன் ஆஃப் கிராண்டைஸ்னா தானா எல்லாம், தனக்கு மீறி ஒண்ணுமே இல்லை, தனக்கு கீழே தான் எல்லாமே, தான் சொல்றதை எல்லாமே கேட்டே ஆகணும், கேட்டுதான் ஆகணும், கேட்கலன்னா தான் இந்த மாதிரி பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு டெலிஷன் ஆஃப் கிராண்டைஸ் சுத்திட்டு இருக்காரு விஜய். அதுக்குண்டான விஷயத்தை எனக்கு தெரிஞ்சு பாஜக மிக சிறப்பா கையில் எடுத்திருக்கு. அதனாலதான் ஆதவ் அர்ஜுனா டெல்லியில போய் முகாமிட்டு மிக தெளிவாக எல்லா விஷயத்தையும் கட்டமைக்கிறார். அவருக்கு Y பிரிவு Z பிரிவு பாதுகாப்பு எல்லாத்தையுமே மிக தெளிவா ஒவ்வொரு விஷயமா கொண்டு போறாங்க. இதுல நாம எல்லாம் எதிர்பார்க்குது என்னன்னா, விஜய் அட்லீஸ்ட் ஒண்ணும் இல்லைனாலும் பாமரனின் தலைவரா இந்த தமிழ்நாட்டுடைய கடைக்கோடியில் இருக்கிற பாமர சிட்டிசனுடைய ஒரு தலைவரா அவரு வரணும்னா இந்த மாதிரிப்பட்ட பண்ணையாருடைய இதை விட்டுட்டு வரணும். அது இல்ல அந்த பண்ணையார் நினைச்சிட்டே இருந்தாருன்னா பாமரன் அவரை திரும்பி கூட பார்க்க மாட்டான். இதுதான் உண்மை. ஏன்னா பண்ணையார்களை எதிர்த்துதான் தமிழ்நாடு அரசியல் கட்டமைக்கப்பட்டது. அப்ப மீண்டும் ஒரு பண்ணையார் உள்ள வர்றதுக்கு எந்த தமிழனும் ஒப்புக்கொள்ள மாட்டான், எந்த தமிழ்நாட்டில் உள்ள பிரஜையும் ஒப்புக்கொள்ள மாட்டான். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேற்று பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.